டு ஆல். சோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். அதற்கு முன்பு நாம் பார்க்கும் திருக்குறள் என்ன அப்படின்னா, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். அதாவது இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. சோ வள்ளுவரை நாம் எவ்வாறு இன்று வரை புகழ்ந்து வருகிறோமோ, ஏனென்றால் அவருடைய கருத்துக்கள் இன்று வரை நம்முடைய சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. இதுதான் புகழ். சமுதாயத்துக்கு யார் யாரெல்லாம் தொண்டு ஆற்றுகிறார்களோ அவர்கள் நிலைத்த புகழை பெறுவர். வள்ளுவரை சொல்லலாம். அதற்கு பிறகு சமீப காலத்தில் வந்த நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. சோ இவர்கள்லாம் நம்முடைய சமுதாய தொண்டாற்றியவர்கள். சோ இதுதான் உயர்ந்த புகழ். இந்த புகழ் எப்போதுமே அழியாது. அவர்கள் அழிந்தாலும் அவர்களின் செயல்பாடு அழியாது என்பதுதான் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்ற குறள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். சரியா? இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை. சரியா? தென் தேசிய அளவில் மின்னணு சொத்து அட்டை திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலில் ஆரம்பத்தில் ஒரு 8 மாநிலங்களில் மட்டுமே அறிமுகப்படுத்தினாங்க கடந்த ஆண்டு. அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்க, தேசிய அளவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கார். மத்திய அரசு சார்பில் அறிமுகம் செய்யப்பட்ட மின்னணு சொத்து அட்டை திட்டம் கிராமப்புற பொருளாதார பலத்தை மேம்படுத்தி இருக்கிறது. இந்த திட்டம் தேசிய அளவில் அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த திட்டத்தின் பெயர் ஸ்வமித்வா அப்படிங்கிறதா இதனுடைய பெயர். மத்திய அரசு கடந்த ஆண்டு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமான ஏப்ரல் 24ஆம் தேதி அறிமுகம் செய்தது. அறிமுகம் செய்யப்பட்டவுடன் இந்த திட்டம் முதல் கட்டமாக சோதனை ரீதியாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா? ரைட். சோ அதற்கு பிறகு முதன்முறையாக எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா மத்திய பிரதேச மாநிலம் ஹர்டா மாவட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியா? சோ இது நல்ல சக்சஸ்ஃபுல். அதாவது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க அப்படின்னு சொல்லி பட்டா கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த நிலத்தை அவர்கள் வங்கியில் அடகு வைத்து அதன் மூலம் பணம் பெற்று தொழில் செய்யலாம். அது இல்லாமல் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அவர் என்பது முடிவாகிவிடும். சோ இந்தியாவில் எவ்வளவு நிலங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, எவ்வளவு நிலங்கள் தனியாருக்கு சொந்தமானது என்பது எல்லாமே பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு பிளஸ். அதனால் இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்கிறார். சரியா? அதே போன்று ட்ரோன் தொழில்நுட்ப ஊக்குவிப்பு திட்டம். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் கிராமங்களை அளவிடவும், வரைபடம் எடுக்கவும் ஆளில்லா விமானம் ட்ரோன் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கிராமப்புறங்களில் இந்த ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி விளைநிலங்களில் உரம் தெளிப்பது, வாகனங்கள் செல்ல முடியாத பகுதிகளுக்கு தடுப்பூசிகளை எடுத்து செல்வது போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சோ இதான் தேசிய அளவில் மின்னணு சொத்து அட்டை திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கறதுக்கான செய்தி. புலம்பெயர் தமிழர் நலவாரியம் உருவாக்கப்படும். வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன்களை காக்க புலம்பெயர் தமிழர் நலவாரியம் தோற்றுவிக்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் வாழும் தமிழர் நலன் காக்க புலம்பெயர் தமிழர் நலவாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னென்ன திட்டங்கள் இதன் மூலம் கொண்டு வரப்படும் அப்படின்னா, மூலதன செலவினமாக 1.4 கோடி நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக 3 கோடியும் ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி புலம்பெயர் உலக தமிழர் நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தென் அது இல்லாம உலக தமிழர்கள் என்ன செய்யணும்னா எனது கிராமம் அப்படிங்கிற திட்டத்தில் இணைய வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாம் பிறந்து வளர்ந்த சொந்த ஊரில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும், ஊர் மக்களின் கல்வி, மருத்துவம் போன்ற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் எனது கிராமம் திட்டம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள். எனது கிராமம் திட்டம் ஜனவரி 12
அது இல்லாம புலம்பெயர் தமிழர் நல வாரியம். 2 மூலக்கூறு விஞ்ஞானிகளுக்கு நோபல் பரிசு கிடைத்துள்ளது. மூலக்கூறுனா மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, சரியா? இந்த ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசு ஜெர்மனியை சேர்ந்த பெஞ்சமின் லிஸ்ட் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த டேவிட் வில்லியம் கிராஸ் மேக்மெலன் ஆகிய இருவருக்கும் வழங்கப்படுகிறது. இவங்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா மூலக்கூறுகளை உருவாக்குவதில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத செயல்திறன் மிக்க பாதுகாப்பான வழிமுறையை கண்டுபிடித்தமைக்காக இந்த நோபல் பரிசு இவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அணுக்களை இணைப்பதன் மூலம் மூலக்கூறுகளை உருவாக்கலாம். அவ்வாறு புதிய மூலக்கூறுகளை உருவாக்கும் போது கண்டிப்பாக வினையூக்கிகளாக சில பொருட்கள், சில உலோகங்கள் அல்லது அதாவது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சொல்லக்கூடிய உலோகம் அல்லது உலோகம் இல்லாத கரிம பொருட்கள் இரண்டையும் பயன்படுத்தலாம். இதில் உலோகங்களை பயன்படுத்தும் போது, இன்ஆர்கானிக்கை பயன்படுத்தும் பொழுது அது சுற்றுப்புற சூழலை பாதிப்புக்கு உள்ளாகும். ஆனால் கரிம பொருட்களை பயன்படுத்தினால், வினையூக்கியாக பயன்படுத்தினால் அது சுற்றுப்புற சூழலை பாதிப்புக்கு உள்ளாக்காது. சோ அந்த கரிம பொருட்களை வினையூக்கியாக பயன்படுத்தி அணுக்கள் மூலம் மூலக்கூறுகளை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும். அதற்காக இந்த நோபல் பரிசு இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சரியா? ரைட். இருவரும் பெஞ்சமின் லிஸ்ட் ஜெர்மனி, மேக்மில்லன் பிரிட்டன், ஸ்காட்லாந்து. பட் இப்போதைக்கு எங்க இருக்காருன்னா அமெரிக்கால தான் இருக்காரு. சரியா? ஒவ்வொரு ஆண்டும் காற்று மாசு உலகளவில் 70 லட்சம் முன்கூட்டிய இறப்புகளை ஏற்படுத்து. ஒருவருடைய சராசரி ஆயுட்காலம் 70 ஆண்டுகள் என்றால் இந்த காற்று மாசு இருப்பதால் அவர் முன்கூட்டியே இறந்து விடுகிறார். அதான் முன்கூட்டிய இறப்புகளை ஏற்படுத்துவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது செய்தி. சரியா? காற்று மாசால் குழந்தைகளுக்கு நுரையீரல் வளர்ச்சியும் இயக்கமும் குறைகிறது. சுவாச நோய் தொற்றும் ஆஸ்துமாவும் ஏற்படுகிறது. உலக சுகாதார அமைப்பானது காற்று மாசு தொடர்பான மாற்றப்பட்ட தர விதிகளை கடந்த மாதம் வெளியிட்டது. காற்றில் காணப்படும் PM 2.5 எனப்படும் நுண்துகளின் அதிகபட்ச சுவாசிக்கத்தக்க அளவு ஒரு கன மீட்டருக்கு 15 மைக்ரான்களாக குறைக்கப்பட்டுள்ளது. சோ இதற்கு முன்பு 60 மைக்ரான் 75 மைக்ரான் எல்லாம் வச்சிருந்தோம். இப்போ அதை விட ரொம்ப சுருக்கமாக, மைக்ரான்னா ரொம்ப குறைவானது, சோ அந்த 15 மைக்ரான்களாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலக சுகாதார அமைப்பு. அதாவது உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய காற்று மாசு தர விதியானது 24 மணி நேரத்தில் பிஎம்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல, PM 2.5 நுண்துகள்களின் சுவாசிக்கத்தக்க அளவு 15 மைக்ரான்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி புதிய விதியை உலக சுகாதார அமைப்பு கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில 60 மைக்ரானுக்கு மேல சராசரி நாட்களை அதிகமாக கொண்ட இந்திய நகரம் எதுன்னு கேட்டா அது டெல்லி. சோ கிட்டத்தட்ட 68 நாள் 60 மைக்ரான்களுக்கு மேல டெல்லியில இருக்கும். அப்போ டெல்லியில இந்த 68 நாள் கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடியவங்க நோய்வாய்ப்பட வேண்டும், இறப்புகள் அதிகமாகும். சரியா? அடுத்து பாட்னா 44, லக்னோ 31, சென்னையில வேளச்சேரி தான் 2 இருக்குது. சரியா? சென்னை இதுக்கு எவ்வளவு பரவாயில்ல. கோவை 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ரைட். மும்பை 7 நாட்கள் இருக்குது. இது காற்று மாசுபாட்டுக்கான முக்கிய காரணம். தென் நார்வேயில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அன்சு மாலிக் இறுதி சுற்றுக்கு முன்னேறி அசத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதன்முறையாக இறுதி சுற்றுக்கு போவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை உலக சாம்பியன்ஷிப்பில் கீதா போகட் 2012, கபிதா போகட், பூஜா தண்டா, வினேஷ் போகாட், இவங்க எல்லாமே இந்திய வீராங்கனைகள் வெண்கலம் தான் வென்றிருக்காங்க. இவருக்கு வெள்ளி உறுதி செய்யப்பட்டது. இறுதி சுற்றிலும் வெற்றி பெற்றால் தங்கமே வெல்வார். சோ அதற்காக நாளை வரை வெயிட் பண்ணணும். சரியா? ரைட். ஓகே. சோ நார்வேயில் நடைபெறுகிறது, நார்வே ஆஸ்லோ. இந்தியர்கள் 8 பேருக்கு சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் 2020-21 ஆண்டுக்கான விருதுகள் அனைத்தையும் இந்த முறை இந்தியர்களே வென்றனர். மொத்தமுள்ள 8 பிரிவுகளிலும் அவர்களுக்கு விருது கிடைத்துள்ளது. ஆண்டின் சிறந்த வீரர் விருதை இந்திய ஹாக்கி வீரர் ஹர்மன்பிரீத் சிங், ஆண்டின் சிறந்த வீராங்கனை குர்ஜித் கவுர், சிறந்த கோல் கீப்பர் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் PR பிரிஜேஷ், மகளிர் பிரிவில் இந்தியாவின் சவிதா புனியா. இந்த மாதிரி நிறைய பேர் எல்லா இந்தியர்களே வாங்கியிருக்காங்க.
இந்த சர்வதேச ஹாக்கி சம்மேளன விருதை. சரியா? இந்தியாவின் 7 இடங்களில் 4445 கோடியில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது வேலை வாய்ப்பை அளிக்கும் ஜவுளி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் 4445 கோடி முதலீட்டில் 7 மெகா ஜவுளி பூங்காக்களை அமைக்க பிரதமர் தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஜவுளித்துறையை ஊக்குவிக்கும் வகையில் PM மித்ரா திட்டத்தின் கீழ் 7 மெகா ஜவுளி பூங்கா, ஆயத்த ஆடைகள் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? சொல்லியிருந்தாங்க பட்ஜெட்ல. சோ அதை செயல்படுத்த போறாங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி ஆப்பிரிக்கா குழந்தைகள் பெறுகிறார்கள். உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி ஆப்பிரிக்கா குழந்தைகளுக்கு செலுத்தப்பட உள்ளது. மலேரியா காய்ச்சலை தடுப்பதற்காக மாஸ்குவிரிக்ஸ் என்ற தடுப்பூசியை கிளாக்சோ ஸ்மித் கிளைன் நிறுவனம் கடந்த 1987 உருவாக்கியது. அந்த தடுப்பூசியின் செயல்திறன் குறைவாக இருந்தால் அதை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆராய்ச்சிகளும் நடந்து வருகிறது. ஃபைனலா இப்போ ஆப்பிரிக்கால தான் அதிகமான மலேரியா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கே முதல்ல போடுறாங்க. செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சார்பில் 23 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் மணிமேகலை காப்பியம். 50 காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை காப்பியத்தை சீனம், ஜாப்பனீஸ், கொரியன், சிங்களம் உட்பட 23 மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணியை மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. சரியா? எஸ். இதை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் சிலப்பதிகாரம் அவ்வாறு இயற்றப்படாமல் மொழிபெயர்க்கப்படாமல் மணிமேகலை மொழிபெயர்க்கப்படுகிறது என்றால், மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம். பௌத்த மதம் தான் உலகளவில் நிறைய நாடுகளில் பரவி உள்ளதால் இந்த காப்பியம் மொழிபெயர்க்கப்படுகிறது. ராணுவ மைதானத்தின் ஒரு பகுதிக்கு ஆரோக்கிய ராஜு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எங்க உள்ள ராணுவ மைதானம் அப்படின்னா உதகமண்டலம் வெல்லிங்டனில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்துக்கு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வழுதியூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஆரோக்கிய ராஜு. உதகை வெல்லிங்டனில் உள்ள இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் ரெஜிமெண்டில் சுபேதராக பணிபுரிந்து வரும் இவர் தேசிய அளவிலான போட்டிகளில் மட்டுமின்றி சர்வதேச தடகள போட்டிகளிலும் சாதனை படைத்து வருகிறார். ஒலிம்பிக்கிலும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய பெயர் தான் சூட்டப்பட்டுள்ளது. சரியா? பழம்பெரும் நடிகர் திரிவேதி காலமானார். திரிவேதி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்றால் குஜராத்தி நடிகர் அரவிந்த் திரிவேதி. கடந்த 1980ஆம் ஆண்டு குஜராத் மொழி திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவர் தான் இவர். 1986ஆம் ஆண்டு ஒளிபரப்பான பிரபல ராமாயணம் டிவி தொடரில் ராவணன் கதாபாத்திரத்தில் நடித்த இவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 91ல பொது தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாகவும் போனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்தான் மாரடைப்பு காரணமாக காலமானார். ஹூஸ்டன் தபால் நிலையத்திற்கு சந்தீப் சிங் பெயர் சூட்டி கௌரவம். ஹூஸ்டன் எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நகரம். அமெரிக்கால வன்முறைக்கு பலியானவர். அமெரிக்காவில் போலீஸ்காரராக பணிபுரிந்தவர். வன்முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால இவருடைய பெயர் இந்த ஹூஸ்டன் இருக்கக்கூடிய ஒரு தபால் நிலையத்துக்கு அமெரிக்கா சூட்டியுள்ளது. ஹூஸ்டன் எங்க இருக்குன்னா டெக்சாஸ் மாகாணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பேரியம் பட்டாசுக்கு தடை தொடரும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அதிரடியாக மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆல்ரெடி தடை இருக்கிறது, மேலும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டாசு தயாரிப்பில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை அனைத்து மாநில அரசுகளும் பின்பற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்காக பேரியம் நைட்ரேட் ரசாயனங்களை பயன்படுத்தி பட்டாசு தயாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டே தடை விதித்தது. அது மீண்டும் தொடரும் என்று கூறியுள்ளது. விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்பவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவித்துள்ளது. விபத்தில் சிக்கியவர்களை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க. மேக்சிமம் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இனி என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க, உங்களுக்கு பரிசு தரணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. சரியா? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 24. ஸ்வமித்வா திட்டம் நோக்கம் என்ன? கிராமப்புறங்களில் மின்னணு சொத்து அட்டை வழங்குதல். ஸ்வமித்வா திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டு அறிமுகம் செய்தது? 2020 ஏப்ரல் 24. ஸ்வமித்வா திட்டம் முதலில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? மத்திய பிரதேசம். வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன்களை காக்க முதலமைச்சர் அறிவித்த அமைப்பு புலம்பெயர் தமிழர் நல வாரியம். எனது கிராமம் திட்டத்தின் நோக்கம்
புலம்பெயர்ந்த தமிழர்கள் தனது சொந்த கிராமத்தை மேம்படுத்துவது. புலம்பெயர் உலக தமிழர் நாளாக எந்த நாள் கடைபிடிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். ஜனவரி 12. 2021 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு எதற்காக வழங்கப்பட்டுள்ளது? மூலக்கூறுகளை உருவாக்கும் போது சுற்றுச்சூழலை பாதிக்காத தன்மையை கண்டுபிடித்ததற்காக. 2021 ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? பெஞ்சமின் லிஸ்ட் ஜெர்மனி, டேவிட் வில்லியம் கிராஸ் மெக்மலன் பிரிட்டன். இவர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய காற்று மாசு தர விதியானது 24 மணி நேரத்தில் PM 2.5 நுண் துகள்களின் சுவாசிக்கத்தக்க அளவு எத்தனை மைக்ரான் அப்படின்னா 15 மைக்ரான். இந்தியாவில் 60 மைக்ரானுக்கு மேல் சராசரி நாட்களை அதிகமாக கொண்ட நகரம் டெல்லி. உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? நார்வே. சர்வதேச ஹாக்கி சம்மேளன சிறந்த வீரர் விருதை பெற்றவர் ஹர்மன்பிரீத் சிங். சிறந்த வீராங்கனை குர்ஜித் கவுர். எந்த திட்டத்தின் கீழ் 7 ஜவுளி பூங்கா அமைக்கப்பட உள்ளது? PM மித்ரா. மலேரியா காய்ச்சலை தடுப்பதற்காக தடுப்பூசியின் பெயர் மாஸ்குவேரிக்ஸ். 23 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட உள்ள 50 காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. சீத்தலை சாத்தனார் இதை எழுதினார். ஒலிம்பிக் வீரர் ஆரோக்கிய ராஜு பெயர் எங்கு உள்ள மைதானத்துக்கு சூட்டப்பட்டுள்ளது? வெல்லிங்டன், உதகை. சமீபத்தில் காலமான அரவிந்த் திரிவேதி எந்த துறையை சேர்ந்தவர்? சினிமா துறையை சேர்ந்தவர், நடிகர். அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் தபால் நிலையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? சந்தீப் சிங். பட்டாசுகளில் பேரியம் நைட்ரேட் ரசாயனங்களை பயன்படுத்த தடை விதித்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் இவ்வளவுதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.